அதே போல இன்றைய தினம் மற்றொரு பிரதான செய்தி இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பிடிக்கிறது. IMF குழு கொழும்புக்கு, அரசுடன் முக்கிய விடயங்களை பேச முடிவு, நிதி நிபந்தனைகள் குறித்தும் ஆராயப்படும் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு ஒன்று இன்னும் சில தினங்களில் இலங்கைக்கு வருகை தரவிருக்கிறது. கொழும்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, நிதியமைச்சு அதிகாரிகள் ஆகியோரோடு இந்த குழு முக்கிய பேச்சுக்களை நடத்தவிருக்கிறது. மின் கட்டண அதிகரிப்பு உட்பட IMF முன்னதாக கூறிய பல விடயங்களை இலங்கை அரசு நிறைவேற்றுவது குறித்து இந்த சந்திப்புகளில் பேசப்படவிருக்கிறது. மின் கட்டண அதிகரிப்பு, அரச பணியாளர்கள் குறைப்பு உட்பட பல விடயங்கள் இலங்கை அரசு நிறைவேற்ற தவறினால் இலங்கைக்கு வழங்க உள்ள அடுத்த கட்ட நிதியுதவியை மீள்பரிசீலனை செய்வதற்கும் சர்வதேச நாணய நிதியம் தயாராக உள்ளதாக சொல்லப்படும் நிலையில் மேற்படி விஜயம் இடம்பெறவிருக்கிறது என்பது முக்கியமான தகவல். எனவே இந்த IMF உடன்படிக்கை தொடர்பான விடயத்தில் அவர்கள் கடுமையாக இருக்கிறார்கள். எனவே அந்த விவகாரம் தொடர்பான குறித்தும் பேசப்படவிருக்கிறது. எனவே பார்க்கலாம், இன்னும் ஒரு தினங்களில் அவர்கள் நாட்டுக்கு வருகை தந்து பேசப்பட்ட பின்னர் அவர்கள் என்னென்ன விடயங்களுக்கு இணங்கி இருக்கிறார்கள், எதனை இணங்கவில்லை என்பது தொடர்பான விடயங்கள் குறித்து நாங்கள் அப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும்.